நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோவில் ஸ்டைல் புளி சாதம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நான் ஸ்டிக்கியாக இருக்கும், ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல். எப்படி ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். அதுக்கு 3 கப் ரைஸ் எடுத்துக்கலாம். இதை நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு திரும்ப நம்ம தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 கப் ரைஸ் போட்டோம்னா 7லேருந்து 7.5 கப் தண்ணி ஊற்றணும் நம்ம. இது பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு 6லேருந்து 7 பேர் சாப்பிட்றலாம். ஸோ இப்படி ஊற்றுனீங்கன்னா தான் ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் வரும். நீங்கள் கொல்லம் ரைஸ் எது வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போது 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் அப்படியே குக்கர் எடுத்து நம்ம வைக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 விசில் வரணும். விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். ஸோ நமக்கு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற வைக்கணும். இப்படி ஆற வைக்கல அப்படின்னா நமக்கு என்ன ஆகுனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் சூடாக இருந்ததுன்னா. அப்போ புளிசாதம் பர்ஃபெக்டாக வராது. அதனால தான் இப்படி பண்ணுறோம். இதுலேயே பார்த்திங்கன்னா உப்பை மேலே தூவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் ஒட்டாமல் வந்துடும். நம்ம ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஆறிட்டு இருக்கும். இப்போது ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு 1 கப் சுடுதண்ணி ஊற்றிட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 5லேருந்து 10 நிமிஷம். ஸோ இது நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா பிழிஞ்சு நம்ம அந்த தோல் எடுத்துகிட்டு நம்ம அந்த கரைசலை ரெடி பண்ணணும். இதுதான் பேஸாக இருக்க போது புளி கரைசல். இதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். வெந்தயத்தை தனியாக ரோஸ்ட் பண்ணுவோம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா வெடிக்கிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம அரைக்க போகிறோம். இது ரொம்ப கருகிடக்கூடாது. கருகினா என்னாகும் அப்படின்னு நல்லா இருக்காது. அதுவும் இல்லாமல் நல்லா வெடிக்கலைனாலும் இது ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும். ஸோ இப்படி போட்டுட்டு ஆற வச்சுட்டு தான் நம்ம அரைக்கணும். சூடாக இருக்கும்போது அரைச்சா இது அரைப்படாது. நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரொம்ப ஃபைனாக அரைக்கணும் அவசியம் இல்லை. ஓரளவு கரகரப்பாக அரைச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் கொத்தமல்லி, எள், மிளகு, வரமிளகாய் போட்டுட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் கருப்பு எள் இல்லை வெள்ளை எள் எது வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை எள் வேணுன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எள்ளை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா. பட் இது பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இதுக்கு, புளி சாதத்துக்கு. ஸோ இதையுமே நம்ம மிக்சிலேயே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் கரகரப்பாக ஒரு பொடி மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கணும். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நல்லெண்ணெய் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கணும். ஸோ அப்போ தான் என்ன ஆகுனா புரிஞ்சு நல்லா வரும். ஸோ இது ஓரளவுக்கு லைட் ப்ரௌனாக வரணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ண கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். வரமிளகாய், பெருங்காயம் ரொம்ப முக்கியமானது. இதில் கட்டி பெருங்காயம் இருந்தால் போட்டுக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மல் பெருங்காய பவுடர் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அரைச்சி வச்சுருந்தா வெந்தய பொடி போட்டிருக்கோம். அதையும் போட்டுட்டு ஒரு 50 செகண்ட்ஸ்க்கு நல்லா வதக்கணும். லோவில் இருக்கணும், ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு. இப்போது மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், அதையும் நம்ம வதக்கலாம். எல்லாமே ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா புளி தண்ணி நம்ம ஊற்றிடுறோம். ஸோ இது நல்லா கரைச்சிட்டு நம்ம ஊற்றுனதுக்கப்புறமா இது நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா சுண்டி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா திக்காகணும். ஸோ இப்படியே நம்ம ரைஸை போட்டெல்லாம் கிளறக்கூடாது. ஸோ திக்காகிறதுக்கு ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கீழே அடி பிடிக்காமல் இருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த ஆயில் வரும் மேலே. ஸோ அப்போ நமக்கு அந்த கரெக்டான பதம் வந்துடும். நல்லா திக்காக ஆயில் மேலே வரும்போது இந்த புளியோட வாசனை போய்டும். ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், மேக்ஸிமம் ரெடி ஆகிட்டுருக்கு. நமக்கு நல்லா திக்காகி வந்துட்டுருக்கு. இப்போது நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இது இதில் நம்ம உப்பு போடுறது ரைஸுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ரைஸை உப்பு போட்டு கூட நீங்கள் வேக வைக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஸோ இது நம்ம அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். விட்டிங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டால் அடி பிடிச்சிரும்.
இப்போது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக டேஸ்ட்டாக கொஞ்சம் ஜாகரி பவுடர் ஒரு அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா புளியோட டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். இன்னொரு விஷயம் வந்து நமக்கு வந்து புளிப்பு வந்து அதிகமாக தெரியாது ரைஸில், இல்லைனா வந்து சாப்பிட நல்லா இருக்காது நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணலன்னா. இது ரொம்ப முக்கியம், இதை நல்லா பார்த்துக்குங்க. வெல்லம் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஆயில் எல்லாம் மேலே வந்துடுச்சு. இந்த கரைசலை இப்படியே வச்சுட்டா கூட 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. அப்பப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து பேசிக்கான புளி சாதத்தோட பேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது நல்லா திக்காய் வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரைஸை போட போகிறோம். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இப்போது நம்ம ஆற வச்சுருந்த அந்த ரைஸை வந்து நம்ம இதில் போடலாம். நீங்கள் நார்மல் ரைஸ் போடுங்க, பாஸ்மதி ரைஸ், ஜீரா ரைஸ் எல்லாம் இதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நார்மல் நமக்கு ஏதாவது ஒரு ரைஸ். அதுக்கப்புறம் கொத்தமல்லி அந்த எள்ளெல்லாம் பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம போட்டுக்கலாம். இது நம்ம முன்னாடியே போடக்கூடாது, கடைசியில் தான் போடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள், அதாவது மிளகாய் வந்து வறுத்து போட்டிருக்கோம். ஸோ ஃபைனலாக போடும்போது நமக்கு டேஸ்ட்டு இன்னும் எடுத்து கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் செஞ்ச உடனே சாப்பிட்றத விட மதியானம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி பண்ணி வச்சுக்கும் போது தண்ணியே படாமல் நமக்கு வந்து ஆற வச்சு இப்படி பண்ணும்போது ஒரு 2 நாளைக்கு வரைக்குமே இந்த புளி சாதம் கெட்டு போகாது. இதே மாதிரி நீங்கள் செமியாவில் பண்ணலாம், அவலில் பண்ணலாம், நீங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வரும். நான் southindianfoods.inங்கிற வெப்சைட்லேயும் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்லேயும் அவலில் செஞ்சு போட்டிருக்கேன், செமியாலையும் செஞ்சு இதே மாதிரி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒன்றோட ஒன்று உதிரி உதிரியாக வருது. இந்த டைமில் நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை மேலே கூட தூவிடலாம். ஸோ நல்லாயிருக்கும். நல்லா கோல்டன் கலரில் பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்கு. ஸோ இது வாழலையில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாகும். ஸோ இதை எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ண போகிறது வந்து உருளைக்கிழங்கு ரோஸ்ட். ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன் சொல்லலாம். இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம், சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஈஸியாக வந்து வெந்துடும். இந்த பொட்டேட்டோ ரோஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது. முக்கியமாக கரம் மசாலா வந்து நம்ம போடவே கூடாது. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் தேவையில்லை. சிம்பிளாக மஞ்சள்தூள் மிளகாய்த்தூள் மட்டும்தான் நம்ம போட போகிறோம். ஈவன் நம்ம கியூமின் கூட இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு புளி சாதத்தோடு சேர்ந்து வர்ற மாதிரி நம்ம டேஸ்ட்டில் பண்ணணும். இல்லை அப்படின்னா இதனோட ஃப்ளேவர் அதிகமாக எடுத்து காட்டும். அப்போ புளி சாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒட்டாத மாதிரி தனியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுவோம். தண்ணி ஊற்றாமல் நம்ம நல்லா வந்து கேஸ்ட் அயனில் வந்து நம்ம பண்ணும்போது நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். இது மத்தியானம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம்லாம் கெட்டு போகாது, அந்தளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரோஸ்ட்டாக இருக்கும். ஸோ முதல்ல இது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இது குங்குநாடு கிராமத்தில் தான் இது பண்ணுவாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை, பெருங்காயம் முதல்ல போட்டுட்டு அப்புறம் வந்து பூண்டு போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூண்டு நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும், அப்போ தான் வந்து ஃப்ளேவர் நல்லா வரும். பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு. ஸோ இதை போட்டுட்டு நம்ம உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் அதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்பப்போ வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம திரும்ப மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு 5லேருந்து 8 நிமிஷம்தான் இது வேகிறதுக்கு. மூடி வைக்கும்போது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடும்போது என்ன ஆகுனா ரோஸ்ட் ஆனது மேலே வந்துடும். ஸோ இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி லோ மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சிடணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா கீழே அடி பிடிச்சிரும். ஸோ நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. இதுக்கு தேங்காயெல்லாம் ஒன்றும் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு.
நீங்கள் மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், ரொம்ப காரம் சாப்பிட்றவங்க. ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதோட பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளரிக்காய் மோர் எடுத்துக்கிட்டால் ஒரு பர்ஃபெக்டான லஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.